ராஜகுருக்கள் அவ எதுல சந்தோஷப்படுறாள்ங்கிறதுக்காக சொல்றேன். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதா மகாஹா தாம் விருத்திம் வர்த்தசே கஷ்டித் யாச்ச சத்பதகா சுபாம். அப்பா தாத்தா கொள்தாத்தா பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டு வந்தாலும் நல்ல காரியங்கள் அதை விடாம செய்யணும். முதல்ல அது தர்மம். தர்மம் அனந்தமாக இருக்கு. அதுல முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது, டிக் பண்ண வேண்டியது நீ வாழ்க்கையில பண்ணணும்னு நினைச்சியானா என்னன்னால் அப்பா தாத்தா என்ன பண்ணிட்டு வந்தாலும் அதை பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கும். ஏதாவது விட்டு போயிருந்தது ஒரு தலைமுறையிலன்னா கூட வயசானவாள் யாரா ஆத்துல இருந்தா அதை விசாரிச்சு முதல்ல அதை செய்ய ஆரம்பிக்கார். பெரியவா பண்ணிட்டு வந்தது தான் தர்மம். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமஹா தாம் விருத்திம் வர்த்தசே கஷ்டித். எனக்கு திருமணம் இட்டுக்கிறது பிடிக்கும், அதுக்காக நான் இட்டுக்கும் இல்லாம இட்டுக்கூட. எங்க அப்பா தாத்தா விபூதி தான் இட்டு இருந்தார். நான் பிடிக்குங்கிறதுக்காக ஒன்றை மாற்ற ஆரம்பிச்சேனால் அப்புறம் என் பையன் ஒன்று பிடிக்கும்பான், என் பேரன் ஒன்று பிடிக்கும்பான். அப்புறம் குலதர்மம்ங்கிறதே சமயாச்சாரம்ங்கிறதே இல்லாத போயிடுமே. அப்படி ஆயிடக்கூடாது. அவர்கள் தர்மம் ஏதோ அதை அதில் இருக்கணும், இருந்து காமிச்சுட்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கும் குழப்பம் இல்லாத அடுத்த வரப்போற சந்ததிகளுக்கும் இதான் தர்மம் நம்ம குடும்பம்னு தெரியறா போல 4 காரியங்கள் பண்ணிட்டு போகணும். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமஹா தாம் விருத்திம் வர்த்தசே கஷ்டித் யாச்ச சத்பதகா சுபா. மகாலயம் பண்றதே இல்லை எங்க அப்பா, பண்ணதே இல்லை, நான் பண்ணணுமான்னார். 75 வயசுல ஒரு மாமா, அவசியம் நீங்க பண்ணதான் வேணும், உங்க பையனுக்கும் இது மாதிரி வழி காமிச்சுட்டு போடாதீங்க. ஒன்னேனா நீங்க பண்ணலைங்கிறத விட இப்ப 3-4 தலைமுறை பண்ணாத போயிடுதுன்னா அப்புறம் அது பெரிய பிரமாணம் ஆயிடுமோன்னு ஒரு பையன் சொன்னான். 3 தலைமுறையா சந்தியாதனம் பண்ணாத குடும்பம் மாமா, நாங்க புதுசா நீங்க சத்தி பண்ணுங்கிறீங்களே என்ன அப்படிங்கிறான். ஏண்டா சந்தி பண்ணியாடான்னு, அதெல்லாம் 3 தலைமுறை ஆயிடுத்து, 3 தலைமுறையா சந்தியை பண்ணதில்லை, நீங்க 4ஆவதா என்ன புதுசா ஆரம்பிக்கிறீங்களேங்கிறான். இது பிரமாணம் ஆயிடுத்து. இப்போ அப்படி ஆயிடக்கூடாதவனும் 3 தலைமுறை சந்தியாவந்தனத்தை விட்டுட்டாலானால் அவனுக்கு பிராமணன்னு பேரு இல்லையா? புராணத்துல என்ன, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னால் பிரம்மபந்துன்னு சொல்லியிருக்கு. பிராமணனுக்கு சொந்தக்காரன்னு 3 தலைமுறை தான் நினைக்க வேண்டாம், 6 வேளை சந்தியாவந்தனத்தை தொடர்ந்து விட்டுட்டானால் புனரூபநயனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அவனோட சேர்ந்து சகபோஜனம் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கு. 6 வேளை சந்தியாவந்தனத்தை விட்டுட்டானால் அந்த பந்தியில நீ சாப்பிடாதேன்னு. இப்ப யாரோட சேர்ந்து சாப்பிட்றது? ஒன்னுத்துக்கும் வழியே இல்லை. சாஸ்திரத்தை ரொம்ப பார்த்தோமானா கவலை தான் மீற. ஏதோ கிருஷ்ணாராமான்னு சொல்லிண்டு பகவன் நாமத்தை சொல்லிண்டு புண்ணிய கதைகளை பேசிட்டு இருந்தோமானால் ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது. சாஸ்திரம்னு பார்த்தோமானால் ரொம்ப தூரம் போயிட்டோம், அதை விட்டுட்டு. ஆனாலும் போயிட்டேன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்க கூடாது. எது முடியுமோ